ஹே சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாரா. இன்றைக்கி உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்றது காடஸ் ஒராக்கல் கார்ட்லேருந்து பார்க்கலாம். காய்ஸ் ரிமெம்பர், இது கலெக்டிவ் ரீடிங், ஸோ டேக் வாட்டர், ரெசனேட் அண்ட் ஜென்டில் லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் அதில் என்ன ரீச் பண்ணலாம். ஸோ உங்கள் இன்ட்யூஷன் இந்த கார்ட்ஸ் கூட சஃபல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் ஆத்தர் இருக்கிறாங்க. கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க. ஓகே, தென் பட்டர்ஃப்ளை மைடன், ஐசிஸ், தென் ஐசெல், செக்மெட், தென் ரிஹானன், தென் மாவு. ஓகேங்களா? ஓகே, ரெசினேட் ஆகிற ஜோடியாக் சைன் வந்து டாரஸ், கேன்சர், லியோ, விர்கோ, ஸ்கார்பியோ, பைசஸ். அதே மாதிரி ரெசினேட் ஆகிற ஆல்ஃபாபெட்ஸ் வந்து AHRMSI, தென் BLVN. ஓகேங்களா? மாதிரி உங்களுக்கான நம்பர்ஸ் வந்து 2, 3, 5, 8, 11, 22 காமிக்குது. ஸோ மேபி இது உங்கள் பர்த் டேட் இல்லாட்டி பர்த் மந்த்தாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்து ஆத்தர் இருக்கிறாங்க. இவங்க வந்து ரிசப்டிவிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எப்போதும் கிவிங் சைடில் தான் இருந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் டைம், லவ், கேர், சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தீங்க. பட் உங்களுக்கு யாராவது அன்பாக நடந்துக்கிட்டா, ஹெல்ப் பண்ணணும்னு வந்தால் அதை அக்செப்ட் பண்ண தயங்குறீங்க. ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் யுவர் டைம் டு ரிசீவ். யூனிவர்ஸ் உங்களுக்காக கதவுகளை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. லவ், பிளெஸ்ஸிங்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, அபண்டன்ஸ் எது வந்தாலும் கில்ட் இல்லாமல், ஃபியர் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரிசீவிங் எனர்ஜியில் இருக்கும்போது தான் உங்கள் இன்ட்யூஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி செக்மெட், இவங்க வந்து பி ஸ்ட்ராங்குன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுற சிச்சுவேஷன் ஈஸி இல்லை. சில நேரம்ல உங்களோட மனசு வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் மச் ஸ்ட்ராங்கர் தென் யூ திங்க். இந்த ஜேர்னி உங்களை பிரேக் பண்ண வரல, உங்களை இன்னும் பவர்ஃபுல் பர்சனாக மாற்றத்தான் வந்திருக்குது. ஸோ ஃபியரை விடுங்க, செல்ஃப் டவுட்டை விடுங்க. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ராங் ஸ்டெப்பும் உங்களை ஒரு ஹாப்பி அவுட்கம்முக்கு கொண்டு போகும். ஸோ கடைசியில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸும் விக்ட்ரியும் கிடைக்கும்ன்றதை இந்த காடஸ் சொல்கிறாங்க. தென் ரிஹானன், இவங்க வந்து சோஸ்ரஸ். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்ட் எனர்ஜியை வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை யூனிவர்ஸ் கேட்டுட்ருக்குது. அதனால் நெகட்டிவ் தாட்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு கிளியர் இன்டென்ஷனோட ஃபோக்கஸ் பண்ணுங்க. யோர் வேர்ட்ஸ், யோர் தாட்ஸ், யோர் எனர்ஜி எல்லாமே க்ரியேஷன் பவர் வந்து வச்சிட்ருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிசர்வ் இல்லைன்ட்டு ஒரு போதும் நினைக்க வேண்டாம். நீங்கள் விரும்புகிற பிளெஸ்ஸிங் உங்களை பார்த்து நகர ஆரம்பிச்சிட்ருக்குதுன்றது இந்த காடஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி மாவு, இவங்க வந்து மதர் ஹெட். சில ஆன்சரை வந்து நீங்கள் மனுஷங்கள்கிட்ட, ஹியூமன்ஸ்கிட்ட தேட வேண்டிய அவசியம் இல்லை. நேச்சர்கிட்ட போங்க கொஞ்ச நேரம். ஃப்ரெஷ் ஹேர், சன்ரைஸ், சன்செட், ட்ரீஸ், பிளான்ட்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல கனெக்ட் ஆகுங்க. உங்கள் மைண்ட் காம் ஆகும், ஹார்ட் லைட் ஆகும், உங்களோட சோலுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும். நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் எனர்ஜியை வந்து சார்ஜ் பண்ணுன்றது இந்த காடஸ் சொல்கிறாங்க. தென் பட்டர்ஃப்ளை மைடன், அதாவது என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பியூட்டிஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. பழைய பெயின், டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், டிலே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக முடிவுக்கு வருது. புதிய சாப்டர் ஓப்பன் ஆகுது. ஆரம்பத்தில் அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ண கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் இந்த மாற்றம் உங்களோட ஒரு ஹவு டு சே இட்ஸ் குட், ஹையஸ்ட் குட். ஓகேங்களா? அந்த ஹையஸ்ட் குட்காக தான் வந்துட்டுருக்குதுன்றதை இவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தென் ஐசிஸ் அண்ட் ஐசெல், இவங்க 2 பேரும் ஹீலிங் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கடந்து வந்த பெயின் வீணாக போகலை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஸ்ட்ராங்கர், வைசர், கம்பேஷனேட் பர்சனாக மாற்றிருக்குது. உங்களுக்குள்ள ஒரு நேச்சுரல் ஹீலிங் எனர்ஜி இருக்குது.
உங்கள் ப்ரெசன்ஸ் கூட சிலருக்கு பீஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இனிமேல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் உங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவ் டைரெக்ஷனுக்கு கொண்டு போகும்ன்றத இந்த காடஸ் சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஃபைனல் மெசேஜ் வந்து என்னென்னா, ஸ்டாப் சேசிங், ஸ்டார்ட் ரிசீவிங். நீங்கள் ஆல்ரெடி நிறைய அனுபவிச்சிட்டீங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ரென்த்தை நம்புங்க, உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்க, நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க, பாசிட்டிவ் இன்டென்ஷனை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸில் இருக்கிறீங்க. இந்த பேஸ் முடியும் போது நீங்கள் எப்படின்னா ஒரு ஹாப்பியஸ்ட், பீஸ்ஃபுல், அபண்டன்ட் வேர்சனாக இருப்பீங்க. நம்மளா இதுன்ட்டு யோசிக்கிற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் கைஸ். ஸோ தி யூனிவர்ஸ் இஸ் ப்ரிப்பேரிங் சம்திங் பியூட்டிஃபுல் ஃபார் யூ. Trust the timing. Everything is unfolding exactly as it should. ஸோ என்ன மேம் எங்களுக்கான எனர்ஜியை சொல்கிறீங்க, எங்கள் எனர்ஜி எங்களுக்கு தெரியும், எங்கள் பர்சனோட எனர்ஜியை சொல்லுங்கன்னு நிறைய பேத்து மைண்டில் போயிட்டுருக்கும். அதையும் பார்த்துடலாம். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி, இமோஷன் எனர்ஜியை பார்த்தா உங்களை பற்றி இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து முழுமையாக காணாம போகலை. பட் அவங்களோட ஃபீலிங்கை வந்து வெளியே காட்டாமல் உள்ளுக்குள்ளே வச்சிட்ருக்குறாங்க, சப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஈகோ, ஃபியர் இல்லாட்டி டைமிங் காரணமாக ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஒரு ஹெசிடேஷன் போயிட்டுருக்குது. ஸோ செக்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சில இன்டர்னல் பேட்டல்ஸை கடந்து வந்துட்டுருக்குறாங்க. ஸோ ஹாத்தரோட எனர்ஜி உண்மையான அன்பை அக்செப்ட் பண்ண கற்றுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க அவங்கன்றதை காமிக்குது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி எனர்ஜி இருந்தாலும் அது வந்து லாங் டேர்ம் ஸ்டேபிள் எனர்ஜி ஆட்டம் இல்லை. ஏன்னா பட்டர்ஃப்ளை மைடன் இருக்கிறதுனால அட் ப்ரெசன்ட் டைனாமிக்ஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் போகுது. அந்த பாஸ்ட் பேட்டர்ன் எல்லாம் காணாமல் போய் ஒரு நியூ சாப்டர் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதை இவங்க காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஓவரால் பார்க்கும்போது உங்களோட கவனம் தேர்ட் பார்ட்டி மேலேயோ இல்லை மற்ற வேண்டாத டிஸ்ட்ரக்ஷன் மேலேயோ இல்லாமல் உங்களுடைய ஹீலிங், செல்ஃப் ஒர்த், மனிஃபெஸ்டேஷன் அண்ட் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேலே அட் ப்ரெசன்ட் நிறைய பேர் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நியூவாக பிரேக்கப் ஆகி ஹார்ட் பிரேக் ஆனவங்களும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. புதுசாக டேரோ ரீடிங், இந்த ரீடிங் பார்க்குறவங்களும் செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய எனர்ஜியை மற்றவங்களோட சாய்ஸில் விட வேண்டாம். உங்களோட ஓன் க்ரோத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரியான விஷயங்கள் சரியான நேரத்தில் உங்களை பார்த்து வரும்ன்றத இந்த எனர்ஜி சொல்லுது. ஸோ தேர்ட் பார்ட்டின்றது ஒரு லெசன், ஒரு கார்மிக் லெசன். உங்கள் பர்சன் அங்கே இருக்கிறாங்கன்னா அது ஒரு கார்மிக் லெசன் தான். ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் கார்மிக் லெசன் போயிட்டுருக்கு. அது கம்ப்ளீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையானது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்ன்றத இந்த ஓவரால் ஸ்ப்ரெட் சொல்லுது. ஏஞ்சல் நம்பர் பார்த்துட்டோன்னா ஓகே 111 நியூ பிகினிங் அண்ட் மேனிஃபெஸ்டேஷனை காமிக்குது. 222 ட்ரஸ்ட் த ப்ராசஸ், எவ்ரி திங் இஸ் அலைனிங். 333 டிவைன் கைடன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குதுன்றதை காமிக்குது. 444 ப்ரொடெக்ஷன் ஸ்டெபிலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. 555 மேஜர் பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஆர் அன்ஃபோல்டிங். யூனிவர்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்குது. நிறைய பேர் உங்கள் செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்றதை சொல்லுது. தென் 777 ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அண்ட் இன்ட்யூஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த கடவுள் வழிபாடு, மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்றது இந்த நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் 888 abundance and receiving blessings represent பண்ணுது. தென் 11:11 யுவர் தாட்ஸ் ஆர் பவர்ஃபுல், மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டலில் வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ஓவரால் ரீடிங்கை பார்க்கும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி இருக்குது. ஹீலிங், ஸ்ட்ரென்த், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரிசீவிங் பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்ப்ரெட்டில் இருக்குது. அதனால் உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டியை உங்கள் மைண்டில் கொண்டு வராதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஆகும். ஸோ உங்கள் பர்சன் எங்கே போயிட போகிறாரு இல்லைங்களா? விட்டுட்டு போனால் அவங்களே சந்தோஷமாக இருக்கும் போது ஏமாந்து நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது? ஸோ அவங்க முன்னாடி உங்கள் செல்ஃப் ஒர்த், உங்கள் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நல்லது உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வரும்போது பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். அகெயின் அண்ட் அகெயின் ஏமாந்து உங்களோட செல்ஃபை லாஸ் பண்ணாதீங்க. உங்களை நம்பி இருக்கிற அந்த ஆத்மாக்கள், உங்களை நம்பி இருக்கிற அந்த சோல்ஸ், மேபி உங்கள் குழந்தைங்கள், ஃப்ரெண்ட்ஸ், மேபி
உங்கள் அம்மா அப்பா யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்கள கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷனும் தேவையில்லை, இந்த டேரோ ரீடிங்கும் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ திஸ் இஸ் தி எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யூ. பாய்.